ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம மொபைலில் எவ்வளவோ அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா ஆப்ஸ்லேயும் நம்ம இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் ஆர் கூகுள் அக்கௌண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சில சமயம் நமக்கு அந்த ஆப்பு பிடிக்கலன்னா நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிடுறோம். பட் நம்ம கொடுக்குற பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த அப்ளிகேஷனில் அப்படியே தான் ஸ்டோர் ஆகிருக்கும், நம்ம என்ன தான் அன்இன்ஸ்டால் பண்ணாலுமே. சில சமயம் நம்ம மொபைல் நம்பர் மட்டுமா கொடுத்துருப்போம். நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்லலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்போம். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம எவ்வளோ ஆப்ஸில் நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை பாருங்கள். அது மட்டும் இல்லை, அந்த ஆப்ஸில் உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்க வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நம்ம டெலீட்டும் பண்ணலாம். ஸோ அதெல்லாமே எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு நம்ம கூகுள் ஓப்பன் பண்ணி சே மைன் ஆப் அப்படின்னு டைப் பண்ணால் நமக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு வரணும். ஸோ இப்போ இந்த ப்ளூ டாட்டை நம்ம எண்டு வரைக்கும் ஸ்வைப் பண்ணி வச்சுட்டு தென் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போது லெட்ஸ் கோ. இங்கே நீங்கள் உங்கள் கூகுள் அக்கௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அலோ. ஸோ இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது இமெயில் ஐடியில் நேம் இருக்கும் இல்லையா, அந்த நேம் இங்கே கொடுத்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ் கிட்டே இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் 10 கம்பெனிஸ் கிட்டே இருக்குது. யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், ஃபவுண்டிட், கேன்வா, ஸோ இதை மாதிரி. ஸோ இதில் எலிசன் அப்படின்ற ஒரு ஆப் நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதில் என்னோடய இமெயில் அட்ரஸ் இருக்குது. ஸோ இதை நான் ரீக்ளைம் பண்ண போகிறேன். ஸோ அதுலேருந்து டெலீட் பண்ணுறதுக்காக. அண்ட் ரீக்ளைம் சென்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டா ஒரு 3-4 டேஸில் நம்ம டேட்டா அங்கே எரேஸ் ஆகிடும். நம்ம கொடுத்த ரெக்வெஸ்ட்டை நம்ம ட்ராக் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நெட்ஃப்ளிக்ஸ் கொடுக்குறேன். நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்களா என்னோடய ஃபோன் நம்பர், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ், இமெயில் அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாமே இருக்குது. பட் நான் நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் நான் அதை ரெக்வெஸ்ட் கொடுக்கல. ஸோ நீங்களும் இந்த மாதிரி இந்த வெப்சைட்குள்ளே போய் எந்தெந்த கம்பெனிஸ் கிட்ட உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அது அங்கே இருக்கணுமா வேண்டாமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஆப்ஸில் உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கணும் வேண்டான்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் வீடியோவில் நமக்கு வர ஸ்கேம் கால்ஸை எப்படியெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.